நாம் உன்னத பாட்டு புஸ்தகத்தின் 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் 8ஆம் வசனத்தை நாம் கடந்த வாரத்தில் தியானித்திருந்தோம். சாலமோனுடைய மஞ்சம் எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் தியானித்திருந்தோம். இந்த நாளில் கூட அந்த அதிகாரத்தின் 9வது 10வது வசனத்தை நாம் பரிசுத்தாவுடைய துணை கொண்டு நாம் தியானிக்க முயற்சி செய்யலாம். 9வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். உன்னத பாட்டு புஸ்தகம் சாங் ஆஃப் சாலமோன் சாப்டர் 3 verse 9. சாலமோன் ராஜா தனக்கு லீபனோனின் மரத்தினால் ஒரு ரதத்தை பண்ணுவித்தார். ஹல்லேலூயா. இங்கு ஒரு ரதம் என்று சொல்லப்படுகிறது. நாம் கடந்த நாட்களில் பார்த்தோம், ஒரு தூண், ஒரு மேக தூண் அங்கு வருகிறது. அந்த தூணிற்குள்ளாக கடந்த ஒரு பல்லக்கை போல ஒரு காட்சியை அவர்கள் பார்க்கிறார்கள். அதற்குள்ளாக மணவாளனும் மணவாட்டியும் இருக்கிறதை நான் பார்க்க முடிந்தது. இப்போ அதை குறித்து எழுதும் பொழுது ரதம் என்று தமிழில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே ரதம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் இங்கிலீஷ் வேதாகமத்தில் மற்ற வேதாகம் பார்க்கும்போது அது பேலக்கின் தான் சொல்லப்பட்டு இருக்கும், அது பல்லக்கு தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் தமிழில் அது ஒரு ரதம் என்று சொல்லப்பட்டிருக்கனால இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த ரதம் என்பதை குறித்து நமக்கு அதிகமாய் நல்ல தெரியும். இங்கு சாலமோன் என்பவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலோட்டமாய் அவர் இருக்கிறார். இப்போ இந்த ரதம் என்று பார்க்கும் பொழுது எல்லார்ட்டையும் ரதம்லாம் இருக்காது, அப்படிதானே? ரதத்தை யார் வைத்திருப்பாங்க? ராஜாக்கள் வைத்திருப்பார்கள், அல்லது அந்த சேனையில் இருக்கிற தலைவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் ரதத்தில் வருவார்கள். மற்ற எல்லாருமே சேனை வீரர்களாக இருந்தால் குதிரையில் வருவார்கள். ஆனால் ரதம் வைத்திருக்கிறவர்கள் யார் என்றால் ஒரு மேன்மை நிறைந்தவர்கள், ஒரு கனம் நிறைந்தவர்கள், கர்த்தருடைய மகிமை நிறைந்தபடி ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவர்கள் தான் இந்த ரதத்தில் வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தின் 43ஆம் வசனத்தை பார்க்கும்பொழுது, ஜெனிசிஸ் சாப்டர் 41 verse 43 நாம் பார்க்கும்பொழுது, தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூர்வித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினார். இங்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம் நிகழ்கிறது. அவனுடைய சிறைச்சாலையிலிருந்து அவன் வெளியே வருகிறார். வெளியே வந்தவுடனே அவருக்கு ராஜாவுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கிறார். ராஜா அவனை ஒரு அதிகாரத்தில் வைக்கும் பொழுது அந்த அதிகாரத்தில் இருக்கிற அந்த யோசேப்புக்கு கொடுக்கிற ஒரு கணம், அவனுக்கு ஒரு மேன்மை கொடுக்கப்படுகிறது. அந்த கணத்திற்கு அடையாளமாக அந்த ராஜா என்ன சொல்லுகிறார் என்றால், தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றிக்கொண்டு தண்டனிட்டு பணியுங்கள் என்று அங்கு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ யோசேப்புக்கு ஒரு கணம் கொடுக்கப்படுவதற்கு ராஜா அங்கு என்ன செய்தார் என்றால், தன்னுடைய ரதத்தை அந்த ரதத்தை அவனுக்காய் கொடுத்து அவனை கனப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்படிதான் பாருங்க, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்தி வைத்திருக்கிறார், இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். எப்படி மகிமைப்படுத்தினார்? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தின்படி, எபிரேயர் சாப்டர் 12 verse 9 நாம் பார்க்கும் பொழுது, என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்கும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்து நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கனத்தை பிதாவாகிய தேவன் கொடுத்தார், ஒரு மகிமையை கொடுத்தார். எப்பொழுது கொடுத்தார் என்றால், அவர் நம்மை போல ஒரு மாம்ச சாயல் வந்து நம்மை போல பாடுகள் பட்டு நம்மை போல் மனிதனாய் பிறந்து, அந்த மனிதனாய் பிறந்த இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மரித்து மரணத்தை ருசி பார்த்து, அல்லேலூயா, மரணத்தை ருசி பார்த்து சொல்லுகிறது, தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த, அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த உலகத்திற்கு வரும்பொழுது அவர் தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த அந்த தன்மையில் தான் வந்தார். ஆனால் அந்த மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம், அப்படின்னா அந்த மரணத்தை ஜெயித்ததின் நிமித்தம் பிதாவாகிய தேவன் அவருக்கு கனத்தையும் மகிமையையும் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா? அப்போ பிதாவாகிய தேவன் கனத்தையும் மகிமையையும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுப்பதற்கு காரணம் என்ன என்றால், அவர் எந்த மரணத்தினால் யாராலும் ஜெயிக்க முடியாது இருந்ததோ, எந்த மரண பயம் எல்லா மனுஷனுக்குள்ளும் இருந்து கொண்டு இருந்ததோ, அந்த மரணத்தை ஜெயித்து அந்த மரண பயத்தை அகற்றி அந்த மரணத்தின் அதிபதியாகிய சாத்தானை ஜெயித்ததினால கர்த்தர் அவருக்கு, பிதாவாகிய தேவனானவர்
இயேசு கிறிஸ்துவுக்கு கனத்தையும் மகிமையையும் கொடுத்து அவரை முடிசூட்டினார் என்றால் ஒரு ராஜாவாய் மாற்றி அமைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய மரணத்தின் நிமித்தம் வந்த ஒரு ஜெயத்தினால், ஒரு வெற்றியினால் ஒரு பெரிய ஒரு கனம் கிடைக்கிறது, ஒரு மகிமை கிடைக்கிறது. அதே இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு இடத்தில் பிதாவாகிய தேவன் கனப்படுத்தினதை நீங்கள் பார்க்க முடியும். 2 பேதுரு 1 அதிகாரத்தின் 17 வசனத்தின்படி 2 Peter chapter 2 verse 17 chapter 1 verse 17 நீங்க பார்க்கும் பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையை பெற்ற போது. அல்லேலூயா. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவானவருக்கு பிதாவாகிய தேவன் ஒரு கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். எப்பொழுது கொடுத்தார் என்றால், ஒரு உன்னதமான மகிமையில் இருந்த அவருக்கு. அல்லேலூயா. அப்ப அந்த உன்னதமான மகிமையில் இருந்த அவருக்கு பிதாவாகிய தேவன் ஒரு கனத்தையும் மகிமையும் கொடுக்கிறார் என்று பார்த்தா, அப்படின்னா இது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த மகிமையின் சாயலை குறிக்கிறது. அல்லேலூயா. இந்த சம்பவத்தை குறிக்கும் பொழுது பேதுரு, யோவான், யாக்கோபு எங்கு பார்த்தார்கள் என்றால் ஒரு மறுரூப மலையில் வைத்து பார்த்தார்கள். அல்லேலூயா. மறுரூப மலையில் வைத்து பார்த்தாலும் கூட அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் என்றால், அவர் உயிர்த்தெழுந்த பின்பு எந்த மகிமையின் சாயலில் இருக்க போகிறாரோ அப்படிதான் அன்றைக்கு அவர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அன்றைக்கு வெளிப்படும் போது அவர் மனித சாயலை வெளிப்படலை. ஏன்னா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துனுடைய முகம் மாறிவிட்டது, இயேசு கிறிஸ்துனுடைய உடைகள் மாறிவிட்டது, எல்லாமே ஒரு மாற்றம், ஒரு மறுரூப அனுபவத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு எந்த மகிமையை பெற்றுக்கொள்ள போகிறாரோ, எந்த கனத்தை பெற்றுக்கொள்ள போகிறாரோ அதை தான் அன்றைக்கு தம்முடைய சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். அதைத்தான் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது சொல்லுகிறார், அந்த உன்னதத்திலுமான அந்த மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி. அல்லேலூயா. அந்த உன்னதமான மகிமை அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவன் கனத்தையும் மகிமையும் அவருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவாக இருந்து பிதாவாகிய தேவனால தன்னுடைய மரணத்தின் நிமித்தமும் மகிமை பெற்றுக்கொண்டார், தன்னுடைய உயிர்த்தெழுதின் நிமித்தமும் மகிமையும் கனத்தையும் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இப்ப அந்த இயேசு கிறிஸ்து தான் இந்த மகிமை நிறைந்த அந்த ரதத்தில் வருகிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. நம்ம கடந்த வாரத்திலே பார்த்தோம், இந்த ரதத்திற்குள்ளாக அல்லது இந்த மணவாட்டிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்பது யார்? மணவாட்டி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எந்த இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனால் கனத்தையும் மகிமையும் சுதந்தரித்தாரோ அதே இயேசு கிறிஸ்து அவருடைய மணவாட்டியாகிய சபைக்கும் அதே கனத்தையும் मगिमें கொடுக்கிறார். हालेलुया हालेलुया। इधर हम देखते हैं पिता परमेश्वर ने यीशु को एक महिमा एक आदर को दिया। कब दिया? यीशु मसीह ने अपने जैसा एक इंसान बन के आकर हमारे लिए, हमारा पाप के लिए, हमारा श्राप के लिए क्या वो बलिदान होकर वो मरण में गया और तीसरे दिन मरण से जी उठा है। मरण से जी उठा है। जो मरण को इंसान ने जीत नहीं सकता था, जो मरण के भय के साथ इंसान ने रहता था, ये जीवन जीता था, उस मरण को यीशु मसीह ने जीता है। जीतने के बाद परमेश्वर ने, पिता ने उसको क्या दिया? आदर और महिमा ने दिया है। हालेलुया। और जो यीशु मसीह अपने पुनरुत्थान की, ठीक है, पुनरुत्थान की एक छाया ने पाया, तब परमेश्वर पिता ने उसको एक आदर को दिया। उस यीशु मसीह ने उस महिमा और उस आदर को, जो यीशु मसीह की कलीसिया है हम में, यीशु मसीह के साथ है, हमको भी उस आदर और महिमा को देता है। हालेलुया हालेलुया। அப்ப பாருங்க, அந்த மகிமையையும் கனத்தையும் இயேசு கிறிஸ்து அவருடைய சபைக்கு கொடுக்கிறார்। எப்படி கொடுப்பார்? கொடுக்கிறாரா? मैं बोला परमेश्वर अपने कलीसिया को यीशु मसीह ने महिमा आदर देते हैं। वो कैसा देते हैं अभी देखते हैं। நம்ம இங்க பார்க்க போகிறோம், எப்படி அவர் தன்னுடைய சரீரமாகிய சபைக்கு அவர் இதை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம்। பாருங்க, அப்போ இந்த சபைக்கான இந்த மகிமையை, இந்த கனத்தை இயேசு கிறிஸ்து பெற்றது மாத்திரமல்ல, தன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது। ஹல்லேலூயா। அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம மகிமை பெற்றவர்கள்,
நாம் கனம் பெற்றவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். हम हमारे जीवन में यीशु मसीह है तो हम आदर पाए हैं और महिमा ही पाए हैं. हालेलुया. इसको हम विश्वास करना है. हम साधारण इंसान नहीं है, लोगों के सामने हम साधारण है, लेकिन यीशु मसीह के अंदर हम महिमा पाए व्यक्ति है, आदर पाए व्यक्ति है. हालेलुया. सो அவங்களுக்கு சேர்த்து சொல்றேன், வாஞ்சியோடு வந்திருக்கிறதுனால. ஓகேவா? ठीक है. கர்த்தர் நல்லவர், சீக்கிரம் அநேக ஹிந்திக்காரங்களை கொண்டு வருவார். ஓகே, ரெண்டாவது அடுத்து பார்க்கிறோம், இந்த ரதம் எப்படி செய்யப்பட்டது. அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, சாலமோன் ராஜா லீபனோனின் மரத்தினால் ஒரு ரதத்தை பண்ணுவித்தார். इधर बताते हैं सुलेमान राजा ने एक लीबनोन की पहाड़ में एक अच्छे झाड़ के द्वारा अपने रथ को बना के रखा है. हालेलुया. அப்போ பாருங்க, அவர் லீபனோனில் இருக்கிற ஒரு மரத்தின் மூலமாக, இது வந்து நீங்க ஆம்பிளிஃபைட்ல நீங்க வாசித்தீங்கன்னா, அது மற்ற பைபிள்ஸ்ல நீங்க வாசித்தீங்க அப்படின்னா கேதுரு மரம் என்று சொல்லப்பட்டு இருக்கும். हालेलुया. हम इस दूसरे इंग्लिश में पढ़ेगा तो इसमें केदार का ट्री करके वो बताया रहेगा. सो இங்க பார்க்குற கேதுரு மரத்தினால ஒரு ரதத்தை செய்து விட்டார். சரி, ஓகே. இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது என்னது? லீபனோன். அல்லேலூயா. லீபனோனில் உள்ள கேதுரு மரம். லீபனோன் என்பது என்னது? பாலஸ்தீன தேசத்தில் இருக்கிற ஒரு மலைக்கு பெயர் தான் லீபனோன். ஓகே, ஓகே. இப்போ அந்த மலை அர்த்தம் என்ன? அந்த லீபனோன் என்பதின் அர்த்தம் என்ன? வெண்மை அல்லது பரிசுத்தம் என்று அர்த்தம். அல்லேलुया. एक लीबनोन की मतलब है, इधर पता है कि लीबनोन की झाड़ से एक रथ को बनाया है. ये लीबनोन की मतलब है वो सफेद और पवित्र है. அல்லேலुया. அப்போ லீபனோனுடைய அர்த்தம் என்பது வெண்மை அல்லது பரிசுத்தம். இப்போ இந்த மரம் என்பது எதை குறிக்கிறது? மரம் என்றால் மனுஷீக சாயலை, சுபாவத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. மனுஷீகத்தை குறிக்கிறது. इधर झाड़ मतलब जो इंसान की स्वभाव है उसकी बताती है. இந்த மனுஷீக சுபாவத்தை குறிக்கிறது. அப்போ இங்கு சொல்லப்பட்டு இருக்கிற கேதுரு மரம் என்பது, கேதுரு பாருங்க, சாலமோன் ராஜா தன்னுடைய அரண்மனை கட்டுவதற்கும் அதே நேரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கும் அவர் பயன்படுத்தினார் என்று நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. இது सुलेमान राजा ने केदार के ट्री को, वो झाड़ को जो अपने महल को बनाया और परमेश्वर की एक तंबू को बनाया, वो बनाते हुए उसको यूज किया है. அல்லேலூயா. அப்போ இந்த கேதுரு மரம் என்பது என்ன அப்படின்னா, மனித தன்மையில் இருக்கிற ஒரு உன்னதமான அனுபவத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த மூன்றுக்கு நீங்க அர்த்தத்தை கண்டுபிடிச்சாதான் நம்ம அதனுடைய சரியான ஒரு ஆழமான சத்தியத்துக்குள்ள போக முடியும். லீபனோன் என்பது என்ன சொன்ன? வெண்மைன்னு சொன்னேன். அல்லேலூயா. லீபனோன் मतलब सफेद करके बताया. और இங்க இருக்கிற மரம் என்பது ஒரு மனுஷீக சுபாவம் என்று சொல்லி கொடுத்தேன். झाड़ मतलब एक इंसान की स्वभाव है. இங்கு பார்க்கிற கேதார், கேதுரு மரம் என்பது என்னது? மனித தன்மையில் இருக்கிற உன்னதமான நிலை என்று சொல்லி கொடுக்கிறேன். அல்லேலூயா. மனித தன்மையில் இருக்கிற உன்னதமான நிலை. जो केदार का झाड़ है वो जो इंसान की स्वभाव में है, लेकिन एक उन्नति अनुभव है. ठीक है, एक उन्नति अनुभव है. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் எப்படி ஒரு உன்னத சுபாவத்தினால் வாழும்படியாக தன்னை அர்ப்பணித்தார். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் மனுஷனாய் வாழ்ந்தாலும் கூட அவரிடத்தில் மனுஷ சுபாவம் இல்லை. அல்லேலூயா. மனுஷ சாயல் இருந்தது. மனுஷனை போல கண் இருந்துச்சு, வாய் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. மனுஷனுடைய குணங்கள் கூட இருந்தது. அன்பு செய்தார், அழுதார். மனுஷனுடைய அத்தனை தன்மைகளும் இயேசு கிறிஸ்து இருந்தது. ஆனால் எந்த மாம்சீகத்தின் சுபாவம் இருக்கிறதோ அந்த சுபாவம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக எல்லளவும் இல்லை. हालेलुया. जो यीशु मसीह ने एक इंसान के रूप में पैदा हुआ था, तब एक मनुष्य का एक इंसान की छाया को बनाया पाया वो, और इंसान जैसा ही बात किया, इंसान जैसा ही देखा, इंसान जैसा ही दुख उठाया, जैसा ही वो रोया, सब कुछ किया. लेकिन जो इंसान की शारीरिक स्वभाव है, पाप करने का, गुस्सा करने का, किसी को मारना, ये चीज यीशु मसीह के अंदर नहीं है. इसलिए यीशु मसीह कौन है? जो इंसान के रूप में आया, लेकिन एक उन्नति की स्वभाव को पाया, स्वर्ग की स्वभाव को पाया, एक परमेश्वर की स्वभाव को पाया है. हालेलुया. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் மனித வடிவில், மனித ரூபத்தில் இருந்தாலும் கூட அவர் எப்படி வாழ்ந்தார் என்றால் தெய்வீக தன்மையோடு வாழ்ந்தார். ஹalleluya. ஒரு உன்னதமான அந்த பரலோக
பரலோக அந்த சுபாவமுடைய ஒரு மனிதனாகவே வாழ்ந்தார். ஹல்லேலூயா. ஒரு மனிதனாகவே வாழ்ந்தார். இப்போ இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சபையை எப்படி எதிர்பார்க்கிறார் என்றால், இவர்கள் மனிதனாய் இருக்கிறார்கள், ஆனால் இவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? தெய்வீக தன்மையுடையவர்களாய் இருக்க வேண்டும். இவர்கள் மனிதனாய் இருக்கிறார்கள், ஆனால் இவர்கள் உன்னதத்தின் சுபாவமுடையவர்களாய் இருக்க வேண்டும். அதான் இயேசு சொல்றாரு, நீங்கள் கீழானவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஹல்லேலூயா. உன்னதத்தில் வீழ்ச்சி இருக்கிற அந்த மேலானவைகளை நீங்கள் நாடுங்கள். ஹல்லேलूया. इसलिए यीशु मसीह ने इंसान को बताया, आप इंसान हैं, लेकिन आपके अंदर की स्वभाव है, आपके अंदर की इच्छा है, आशा है, ये सब कुछ एक उन्नति की स्वभाव होना चाहिए. एक कैसा एक परमेश्वर की स्वभाव होती है, वैसा हम भी होना चाहिए. हालेलुया. हम भी उसके जैसा हम प्रेम करना चाहिए, उसके साथ सबके साथ समाधान के साथ रहना है. हालेलुया. அப்போ பாருங்க, அந்த உன்னதமான நிலையை இந்த சபை அடைய வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பண்ணினார்? எபேசியர் 5:27, எபேசியன் சாப்டர் 5 verse 27ல நீங்க பார்க்கிறோம், கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காய் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ இங்கு வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, எந்த மரணத்தினால் இயேசு கிறிஸ்து மகிமையும் கனத்தையும் பிதாவிடம் பெற்றுக்கொண்டாரோ, அதே மகிமையும் கனத்தையும் சபை பெற்றுக்கொள்வதற்காகவும் அவருடைய மரணம் அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் மாத்திரமே ஒரு மனிதனையோ அல்லது ஒரு சபையையோ கரை திரை அற்ற பிழையற்ற சபையாய் மாற்றும். ஹல்லேலூயா. जो यीशु मसीह की मरण है, उस मरण ही एक इंसान को, नहीं तो एक परिवार को, नहीं तो एक कलीसिया को जो निष्कलंक एक जीवन को दे सकता है. हालेलुया. यीशु मसीह के मरण के अलावा हम निष्कलंक जीवन जी नहीं सकते हैं, हम एक पवित्र जीवन नहीं जी सकते हैं, लेकिन यीशु मसीह की मरण के द्वारा हमारा अंदर एक निष्कलंक जीवन आती है. हालेलुया. அப்ப எந்த மரணமானது இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை கொடுத்ததோ, அதே மரணம் மாத்திரம்தான் சபையாகிய நமக்கும் என்ன கொடுக்கிறது என்றால், கரை திரை அற்ற பிழையற்ற மகிமையுள்ள சபையாக அவருக்கு முன்பாக நம்மை நிறுத்துகிறது. ஹல்லேலூயா. அப்போ இயேசு ஏன் மரித்தார்? அவருடைய மரணம் எதற்காய் வந்தது என்றால், அவருக்கு மகிமை கொடுப்பதற்கு மாத்திரம் அல்ல, அவருக்கு கனத்தை கொடுப்பதற்கு மாத்திரம் அல்ல, அவரோடு கூட இணைந்திருக்கிற சபைக்கும் அவர் என்ன பண்ணணும்? கனத்தையும் மகிமையும் கொடுக்கிறார். அதுதான் அந்த ரதத்தில், அந்த லீபனோன் மரத்தினால் செய்யப்பட்ட அந்த ரதத்தில் யாரெல்லாம் இருக்கிறார் என்றால், யாரெல்லாம் இந்த மனுஷ சாயல்ல இருக்கிறாங்களோ, ஆனா அதே நேரத்தில் தெய்வீக சுபாவத்தோடு இருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் அந்த மகிமை கிடைக்கிறது. हालेलुया. पुरीदा आपो जो यीशु मसीह ने महिमा पाया, आदर पाया है, उस महिमा को यीशु ने हमको भी देता है. कैसे? जो इंसान के रूप में है, लेकिन परमेश्वर के स्वभाव के साथ, जो कोई उसके साथ रहता है, उसको परमेश्वर महिमा देता है, आदर देता है. हालेलुया. அப்போ நமக்கான மகிமையும் கனத்தையும் இயேசு கிறிஸ்து இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுதே நமக்கு கொடுக்க முடியும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பின்னாடி ஒரு மகிமை வரப்போகுது, அது வேற மேட்ரு, அந்த மகிமை வேறங்க. ஆனா இப்பவும் அந்த மகிமைக்கு ஏற்றவாறு நம்மை நடத்த முடியும். ஆனால் எப்பொழுது என்றால், இந்த மனிதனாய் நாம் வாழும் பொழுதும் கூட தெய்வீக சுபாவத்தோடு வாழ வேண்டும், ஒரு உன்னத அனுபவத்தோடு நாம் வாழ வேண்டும். அப்படி வாழும் பட்சத்தில் அவரோடு கூட இணைந்து அந்த மகிமையை எப்படி பிதாவிடம் என்று அவர் பெற்றுக்கொண்டாரோ அப்படியே நமக்கும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இன்னொரு காரியத்தை பாருங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, கொலோசியன் சாப்டர் 3 verse 4ல நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அங்கே சொல்கிறது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோட கூட மகிமைப்படுவீர்கள். இப்போ இரண்டாவது ஒரு மகிமை சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து சென்றாரோ, எந்த உயிர்த்தெழுதல் நிமித்தமாக அவர் மகிமையை பெற்றுக்கொண்டாரோ, கனத்தை பெற்றுக்கொண்டாரோ, அதே இயேசு அதே சாயல்ல ஒரு நாள் நமக்கு வெளிப்பட போகிறார்.
அல்லேலூயா. அப்படி வெளிப்படும் பொழுது நீங்களும் நானும் அவரோடு கூட மகிமையில வெளிப்படுவோம். அல்லேலூயா. இது வருகையில எடுத்துக்கொள்ளப்பட போகிற ஒரு மகிமை. जो दूसरा एक महिमा के बारे में बताया है, जो यीशु मसीह ने पुनरुत्थान के दिनों में वो कैसे जी उठकर एक महिमा पाकर आज स्वर्ग राज गए हैं, उस परमेश्वर ने वापस इस दुनिया में एक बार आने वाला है. उस आते वक्त उस महिमा के साथ आएगा और जो कोई आज उसके साथ है उसको भी परमेश्वर अपने रूप में एक महिमा देगा. उस महिमा उसके आगमन के दिन में होने वाला है. हालेलुया. और उस महिमा को भी परमेश्वर किसको देता है? जो कलीसिया, जो इंसान उसके साथ रहता है उसको वो महिमा देता है. हालेलुया. புரியுங்க. இரண்டாவது இன்னொரு மகிமை நமக்கு கிடைக்கும். அந்த உயிர் தெளிந்து போகும் பொழுது எந்த மகிமை இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டு போனாரோ அதே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைவோமே, அந்த மகிமை அவருடைய வருகையில நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணணும்னா இன்றைக்கு அவரோடு கூட சபையில இணைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா சபதா மனவாட்டி, நல்லா புரிந்து கொள்ளுங்க, சபதா மனவாட்டி. இந்த மனவாட்டியை தான் ஆண்டவர் தன்னுடைய ரதத்தில் கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. தன்னுடைய ரதத்தில் அவர் கொண்டு போக போகிறார் என்றால் சபையோடு இணைந்து இந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரோமர் 8:17 சொல்கிறது, ரோமன்ஸ் 8:17 है 8:17 ऐसा कहती है, जो हम बच्चे हैं तो हम भी उसकी हमारा भी एक सुंदरता है, और जो मसीह के साथ हम जो दुख उठाते हैं और हम महिमा के मसीह के साथ हम महिमा भी पा सकते हैं. அல்லேலூயா. சொல்கிறது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அல்லேலூயா. இன்னைக்கு ஏங்க நம்ம பாடுபடணும்? ஏன்னா இன்னைக்கு அவருடனே கூட பாடுபட வேண்டும். சும்மா எல்லா பாடுகளும் சொல்லலை. அல்லேலூயா. சும்மா எல்லா பாட்டையும் ஆண்டு சொல்ல, அவருடனே கூட நீங்கள் பாடுபட்டால் உங்களுக்கு ஒரு மகிமை உண்டாகும். அது எந்த மகிமை என்றால், அவருக்கு நாம் பிள்ளைகளாய் இருப்பதனால அந்த பிள்ளைக்குரிய சுதந்திரமாகிய அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். हालेलुया. हम क्यों यीशु मसीह के लिए दुख उठाना है, क्यों तकलीफ उठाना है? क्योंकि आज यीशु के साथ तकलीफ उठाएगा तो जो यीशु मसीह की महिमा है वो हम इस दिन पाने वाला है. हालेलुया. ऐसा बहुत सारा तकलीफ दुनिया में होती है, लेकिन उस तकलीफ के बारे में नहीं. यीशु मसीह के साथ हम तकलीफ उठाया तो हालेलुया. அப்ப இயேசுவோடு கூட நாம் பாடுபட்டால் அவரோடு கூட மகிமையும் அடைவோம். இந்த விசுவாசம் இன்னைக்கு எல்லார்ட்டையும் இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா இயேசு அப்படிதான் மகிமை பெற்றார். அவரும் மரணம் என்கிற பாடுகளின் வழியே தான் மரணத்தை மகிமை பெற்றுக்கொண்டார். அதே மகிமை இன்னைக்கு நமக்கும் கிடைக்கிறது. அதான் வெளிப்படுத்தல் 3:21 ரெவலேஷன் 3:21 சொல்லுகிறது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். हालेलुया. मैं विजय पाकर कैसा मेरे परमेश्वर की साथ एक सिंहासन में बैठा है यीशु मसीह ने, उस सिंहासन में जो विजय पाता है उसको भी परमेश्वर बिठाता है. हालेलुया. எந்த சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிறாரோ அதே சிங்காசனத்தில் அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாய் கர்த்தர் நம்மையும் மாற்றுவார். அப்படிப்பட்ட ஒரு மகிமையை கொடுப்பார். எப்பொழுது என்றால் இந்த மனித சரீரத்தில் இருந்தாலும் கூட நாம் தெய்வீக தன்மையோடு இருக்கும் பொழுதும், இந்த மனித சரீரத்தில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுடனே கூட மரித்து உயிர்த்தெழுந்த அனுபவத்தில் வாழும் பொழுதும், இந்த மனித சரீரத்தில் இருக்கும் பொழுது கூட கிறிஸ்துவுடனே கூட பாடுபடும் பொழுதும் நமக்கு இப்படிப்பட்ட மகிமையை இயேசு கிறிஸ்து கொடுப்பார். हालेलुया. அப்ப இந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள, इस महिमा को हम पाने का तो 3 चीज याद रखना है. जो एक शारीरिक इंसान के रूप में है, लेकिन हमारा अंदर एक परमेश्वर की स्वभाव होना चाहिए. हालेलुया. और इस शारीरिक रूप में हम यीशु के साथ मरण होकर और उसके साथ जी उठा है, उस जीवन में हम जीना है. तीसरा, हमारे अंदर दुख तकलीफ होने दो भी हम परमेश्वर के साथ रहेंगे तो जरूर उस महिमा को हम पा सकते हैं. हालेलुया. இந்த மூன்று காரியங்களை நாம் சபையாகிய நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஓட்டுவோம் என்றால் நிச்சயமாக சொல்லுகிறேன், அவரோடு கூட அந்த ரதத்தில் மனவாட்டியாகிய நீங்களும் நானும் போக முடியும். हालेलुया. அந்த மகிமை நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஓகே, இப்போ அந்த ரதத்தை குறித்து சொல்லுகிறது 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், Song of Solomon chapter 3 verse 10ல நம்ம அங்க பார்க்கிறோம், அதின் தூண்களை வெள்ளியினாலும்
அதன் தட்டை பொன்னினாலும் அதன் ஆசனத்தை இரத்தாம்பரத்தினாலும் பண்ணுவித்தார். அதன் உட்புறத்திலே எருசலேமின் குமார்த்துகளின் நிமித்தம் நேசம் என்னும் சமுக்காலம் விரித்திருந்தது. இப்போ இந்த ரதத்துடைய உட்பகுதியை சொல்லுகிறது. जो रथ इस रथ की अंदर की चीजों की बताती है. அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம் இதனுடைய உட்பகுதி எப்படி இருக்கிறது. அங்க பார்க்கும் பொழுது அதனுடைய தூண்கள் எப்படி இருக்கிறது என்றால் வெள்ளியினால் இருக்கிறது. அதனுடைய தட்டை அப்படின்னா அடிப்பாகம் அது எப்படி இருக்கிறது என்றால் பொன்னினால் இருக்கிறது. அதனுடைய ஆசனம் அதில் இருக்கிற இருக்கைகள் அது எப்படி இருக்கிறது என்றால் இரத்தாம்பரத்தினால் இருக்கிறது. அதுக்கு நடுவில் உள்ள ஒரு சமுக்காலம் அப்படின்னா ஒரு போர்வை விரிக்கப்பட்டு இருக்கிறது, நேசம் என்னும் போர்வை. 4 காரியங்கள் அது உள்ளாக இருக்கிறது. हालेलुया. इधर 4 चीजें हैं और रथ के अंदर उसकी खंबा है वो सिल्वर से बनाया है और जो उसकी बेस है वो बेस अच्छी सोना से बनाया है और उसके अंदर एक सीट है, अपनी चेयर जैसा सीट है बैठने का, वो एक पर्पल से बनाया है और जो उसके अंदर की एक अच्छा मैट डाला है वो परमेश्वर की प्रेम करके लिखा है. हालेलुया. एक एक चीज अब देखते हैं. ஒன்றோட நான் பார்க்க போகிறோம். இங்கு அதனுடைய தூண்கள் வெள்ளியினால் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. நமக்கு தெரிந்த ஒரு காரியம், வெள்ளி என்பது என்னது? ஆத்தும மீட்பை குறிக்கிறது. जो सिल्वर है वो हमारा आत्मा की उद्धार को लिखा है. हालेलुया. आत्मा की उद्धार के समान है. இந்த வெள்ளி என்பது ஆத்தும மீட்பு. அது எப்படி நான் 2 வசனத்தை நான் சொல்கிறேன், புரிந்து கொள்ளும் உங்களுக்கு. யாத்ராகமம் 30ஆம் அதிகாரத்தின் 12, 13 வசனத்தை பார்க்கும் பொழுதும், எக்ஸோடஸ் சாப்டர் 30 verse 12 and 13 நமக்கு பார்க்கும் பொழுதும், நீர் இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் லக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகும்படி அவர்கள் ஒவ்வொருவனும் எண்ணப்படுகிற தொகையிலே சேர்கிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொண்டு வர வேண்டும். ஒரு சேக்கலுக்கு 20 கேரா கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கல். அப்போ ஒவ்வொரு மனுஷனும் எண்ணுவாங்க. ஓகேவா? அப்படி எண்ணும் பொழுது அந்த மனுஷன் என்ன பண்ணா, எண்ணிக்கைக்குள் வர வேண்டும் என்றால் அரை சேக்கலை கொண்டு, அந்த சேக்கல் அது வெள்ளி நிலை தான், அரை சேக்கல் வெள்ளியை அவன் கொண்டு வர வேண்டும். இதே காரியத்தை என்னாகும் 18ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நம்பர்ஸ் சாப்டர் 18 verse 16ல நீங்க பார்க்க முடியும். மீட்கப்பட வேண்டியவைகள் 1 மாதத்திற்கு மேற்பட்டதானால் உன் மதிப்புக்கு இசைய பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி 5 சேக்கல் பணத்தாலே அவைகளை மீட்க வேண்டும். 1 சேக்கல் 20 கேரா. இங்கு சொல்லப்பட்டு இருக்கிற பணம் என்பது அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வெள்ளி அல்லது பொன். हालेलुया. அதிகமாக வெள்ளி தான் யூஸ் பண்ணப்பட்டது. हालेलुया. தான் इधर अब देखते हैं, जो किसी को एक इजराइल लोग में गिनते वक्त उसके आत्मा को संभालना, तो वो अपने एक सिल्वर को देके उसको ना अपने परमेश्वर को देना, कलिसिया को देना. ஸோ இங்கே சொல்ல பார்க்கிறோம், அவன் எண்ணப்படும் பொழுது 20 சேக்கல் ஆகிய அந்த வெள்ளியை கொடுத்து அவனுடைய ஆத்மாவை அவன் மீட்க வேண்டும். हालेलुया. அப்படி பாருங்க, இதை 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் 18, 19 வசனத்தில் பேதுரு அப்போஸ்தலர் விளக்கமாக எழுதுகிறார். पहला पत्रस 1 Peter chapter 18 chapter 1 verse 18 and 19ல பார்க்கும் பொழுது, உங்கள் முன்னோர்கள் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையிலிருந்து அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். அல்லேலூயா. அப்போ முன்னோர்கள் எப்படி மீட்கப்பட்டார்கள் என்றால் அழிந்து போகிய வஸ்து ஆகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்பட்டார்கள். அதான் யாத்ராகமம் என்னாகமத்தில் நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. அப்போ அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலர்கள் வெள்ளி அல்லது பொன்னை கொண்டு மீட்கப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். उस दिन में, इतना पुराना दिन में, जो एक आत्मा की उद्धार पाना तो वो एक सिल्वर चांदी को देना, नहीं तो सोना को देना है. वैसे वो उसकी आत्मा को उद्धार मिला. लेकिन हमारे लिए कैसा उद्धार मिलती है? ஆனால் நமக்கு எப்படி மீட்பு கிடைக்கிறது என்றால், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் மீட்பை பெறுவதற்கு வெள்ளியையோ பொன்னையோ நம்ம கொடுக்கல. அல்லேலூயா. வெள்ளியை பொண்ணை கொடுக்கல. நமக்கு மீட்பு எப்படி கிடைத்தது என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய அவருடைய இரத்தத்தின் நிமித்தமாக நமக்கு மீட்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. हालेलुया. हमारे लिए उद्धार कैसा मिला? हम चांदी सोना नहीं दिए, लेकिन यीशु मसीह की ऐसा एक अच्छा
पवित्र लहू है, उस लहू के द्वारा हमारे लिए और आज उद्धार मिला है. அல்லேலூயா. நமக்கு இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்றால், இன்றைக்கு மீட்கப்பட்டு இருக்கிறோம் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்றால், அந்த நம்பிக்கைக்கு காரணம் நீங்கள் கொடுத்த வெள்ளியோ பொன்னோ காணிக்கைகளோ நன்மையான காரியங்களோ எதுவுமே அல்ல, இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தம் மாத்திரமே. हालेलुया. आज हम उधार पाए तो हम दिया हुआ दान हो, हम दिया अच्छे क्रिया हो, ये नहीं है, सिर्फ यीशु मसीह की लहू है. அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால கர்த்தர் நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். அதே காரியத்தை எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தில் கூட பார்க்க முடியும். எபிரேயர் chapter 10 verse 14ல கூட நீங்க பார்க்க முடியும். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவைகளை ஒரே பலியினால இவர் என்னென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரே பலியினால யாரெல்லாம் பரிசுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் அத்தனை பேரையும் அவர் பூரணப்படுத்தி இருக்கிறார். எதுல? ரட்சிப்புல. அல்லேலூயா. மீட்புல பூரணப்படுத்தி இருக்கிறார். एक ही बलिदान है, वो यीशु मसीह का बलिदान है. उस बलिदान के द्वारा आज परमेश्वर ने हमको एक पवित्रता में, एक उद्धार में हमको एक पूर्णता दिया है. हालेलुया. और बाकी कोई बलिदान के द्वारा नहीं है, सिर्फ यीशु मसीह की बलिदान के द्वारा. हालेलुया. जो बैल भैंस का बलिदान के द्वारा नहीं है, सिर्फ यीशु मसीह के बलिदान के द्वारा हमको आज उद्धार मिला है. हालेलुया. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆடோ மாடோ கோழியோ இதனுடைய பலியினால் நமக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் அந்த நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலுக்கான கடத்திருக்கலாம். ஆனால் நமக்கான மீட்பும், இன்றைய நாட்களில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கான மீட்பும் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே பலியினால் மாத்திரம்தான் கிடைக்கிறது. அல்லேலூயா. அந்த ஒரே பலியினால் தான் கிடைக்கிறது. அப்போ இப்படி மீட்கப்பட்ட இந்த விசுவாசிகளை, இந்த மீட்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் அவருடைய ரதத்தில், அல்லேலூயா, அவருடைய சபையில எப்படி வைக்கிறார் என்றால் தூண்களை போல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. जो उद्धार पाए हैं उस विश्वासी को, उस इंसान को परमेश्वर अपने कलीसिया में एक खंबे के समान रखा है. அல்லேலூயா. ஒரு தூணை போல இன்றைக்கு வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் தூணாக இருக்கிறோமா? அல்லேலூயா. அதுதான் நம்முடைய கேள்வி. நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீர்கள், நானும் மீட்கப்பட்ட அனுபவம் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆனா இப்படி மீட்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற நமக்கு இந்த ரதமாகிய சபையில நாம் இருக்க வேண்டிய நிலை என்ன அப்படின்னா, நாம் முதலாவது சபைக்கு தூணாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சபைக்கு தூணாக இருக்க வேண்டும். அதான் பேதுரு குறித்து நீங்க பார்க்கும் பொழுது கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம், கலேஷியன் chapter 2 verse 9ல சொல்லுகிறது, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும். அல்லேலூயா. பாருங்க, இந்த 3 பேரை குறித்து சொல்லுகிறது. அவர்கள் சபையில எப்படி இருந்தார்கள்? தூண்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ उस दिन में पतरस और यूहन्ना और याकूब के बारे में लिखा है, वो तीनों ने कलीसिया में एक खंबा के समान है. அல்லேலூயா. சோ அப்ப இந்த தூண்களாய் இருந்த இந்த யாக்கோபு, யோவான், பேதுரு இவங்க என்ன பண்ணாங்க? புறஜாதிக்கு பிரசங்கிக்கும்படி ஒரு மனுஷன் போகும் பொழுது அவனுக்கு வலது கை கொடுத்தார்கள். அல்லேலூயா. அப்ப தூண் என்பது என்ன தெரியுமா? ஒருவரை ஒருவர் தாங்குவது. அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் தாங்குவது, ஒருவரை ஒருவர் பலப்படுத்துவது, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துவது, இதுதான் தூணுடைய சுபாவம். हालेलुया. जो खंबा है, ये खंबा की स्वभाव क्या है? उस दिनों में पतरस, याकूब, यूहन्ना ये तीनों मिलके पौलुस एक सुसमाचार बताने जा रहा है, उसके बारे में लगा, उसके हाथ तो घात दिया ये. हालेलुया. अपने हाथों के देखकर बोला, आप जाके करो, हम साथ है. हालेलुया. एक खंबा का मतलब है हम हर एक जन को हम मदद करना है, हम संभालना है, उसको एनकरेज करना है. हालेलुया. அப்போ அவங்களை ஊக்குவித்து பலப்படுத்தி திடப்படுத்தி, நீங்க செய்யுங்க பிரதர், நீங்க செய்யுங்க சிஸ்டர், நான் உங்க கூட இருக்கிறேன். இதுதான் ஒரு தூண். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த தூண்ல நம்ம இருக்கிறோமா? ஓடுறவரையும் பின்னாடி இழுத்து போடுறோமா? அல்லேலூயா.
பி கேர்ஃபுல். ஆண்டவர் நம்ம சபையில் எப்படி வைத்திருக்கிறார் அந்த நிலையை நம்ம புரிஞ்சாதான் சபைக்காக நம்ம ஓடுவோம். அப்படின்னா சபை என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய ரதம். அல்லேலூயா. இந்த ரதம் தான் ஒரு நாள் அங்க போக போகுது. அல்லேலூயா. இந்த ரதம் தான் போக போகுது. அப்ப இந்த ரதத்துல நாம எப்படி இருக்கிறோம்? ஒருவரை ஒருவர் பலப்படுத்துங்க, தாங்க. அதுதான் தூணுடைய காரியம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. ரெவலேஷன் சாப்டர் 3 verse 12 நாங்க பார்க்கிறோம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று ஒரு காலம் நீங்குவதில்லை, என் தேவனுடைய நாமத்தை. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். இங்கு சொல்லுகிறது தூண் என்பவன் ஜெயம் கொண்டவனாகவே இருக்கணும். அல்லேலூயா. அப்பப்போ தோற்றுட்டு போனா தூணா இருக்க முடியாது. புரியுதா? அப்பப்போ தோல்வி அடைந்து கொண்டே இருந்தால் தூணாக இருக்க முடியாது. எதிலே நீங்கள் ஜெயம் கொண்டீர்களோ அதிலே ஜெயித்தவர்களாகவே இருக்கணும். அல்லேலூயா. எதில் நீங்கள் ஜெயம் கொண்டீர்களோ அதில் ஜெயித்தவர்களாகவே இருக்கணும். हम जिस चीजों में विजय पाया है उसमें हम विजय पाते ही रहना है, कभी हारना नहीं. हालेलुया. वही खंबा का मतलब. हालेलुया. खंबा का मतलब यही कि विजय पाया होती है. हालेलुया. அப்போ ஜெயம் கொண்ட ஒரு நிலையில வாழ்கிற ஒரு விசுவாச பிள்ளை தான் சபையில தூணா இருக்க முடியும். இல்லை அப்படின்னா தூணா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. தூணா இருக்க முடியாது. சபையில இருக்கலாம், ஏதோ ஒரு அனுபவத்தில் வைத்து இருக்கலாம். ஆனா யார் ஒருவர் ஜெயம் கொண்ட அனுபவத்தில் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய சபையில் தூணா இருக்க முடியும். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, சபை என்பது தேவனுடைய சபை, மனுஷனுடைய சபை அல்ல. ஹல்லேலூயா. இது மனுஷனுடைய சபை அல்ல. कलीसिया परमेश्वर का है, जो इंसान का नहीं है. इस परमेश्वर की कलीसिया में आपको खंबा बनकर रहना, तो आपको विजय दिया है उस यीशु मसीह के अंदर स्थिर रहना है. हालेलुया. जो चीज में विजय पाया उस विजय में अंत तक स्थिर रहना है. हालेलुया. அப்போ தேவனுடைய சபையில நீங்க தூணா இருக்கணும். அப்படின்னா விஜய் எதுல நீங்க ஜெயம் பெற்றீங்களோ அந்த ஜெயத்துல கடைசி வரைக்கும் ஜெயம் பெற்றவர்களாகவே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மனுஷன் வச்சு நடத்துகிற சபையில் நீங்கள் தூணா இருக்கலாம். தோல்வி அடைந்தாலும், பாவம் செய்தாலும், அக்கிரமம் செஞ்சாலும் நீங்கள் மனுஷன் நடத்துகிற ஒரு சபையில் தூணாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சபையில் தூணா இருக்க வேண்டும் என்றால் நாம் ஜெயம் கொண்டவர்களாக இருந்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தூணுடைய காரியம் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தா, ஒன்று வலதுகை கொடுத்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவது, ரெண்டாவதாக தன்னுடைய ஜெயத்தில் எப்பொழுதுமே நிலைத்திருப்பார். ஹல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் விழுந்தாலும் பரவாயில்ல, நான் ஜெயம் எடுத்த நிலையில் இருப்பேன். அதுதான் தூண். புரியுதா? மற்றவங்க எத்தனை பேர் விழுந்தாலும் பரவாயில்ல, நான் ஜெயம் எடுத்துக்கணும். நான் யோசித்து பார்க்குறேன், லோத்தினுடைய மனைவி அவ எப்படி மாறினாள் சொல்லுங்க, தெரிஞ்ச காரியம் தானே. உப்பு தூணாய் மாறினாள். எப்பொழுது மாறினாள்? தேவனுடைய வார்த்தையை மீறி திரும்பி நடந்த பொழுது உப்பு தூணாய் மாறினாள். ஆனா அப்படி மீறி நடந்த அந்த உப்பு தூணு கூட இன்னைக்கு இருக்கு. அல்லேலூயா. புரியுதா? अब लोग की बारे में, उसके बीवी के बारे में लिखा है कि वो एक नमक की खंबा बन गए. कब? यीशु मसीह की आवाज को नहीं सुनी, वो उसके आवाज को नहीं सुना और यीशु उसके परमेश्वर ने एक नमक की खंबा बना दिया. लेकिन उस खंबा भी आज भी है. அல்லேலூயா. பாருங்க, ஒரு தூண் என்பது சாபத்தினால் வந்த தூண் கூட இன்னைக்கு வரைக்கும் நிற்கும். அப்படின்னா தேவனுடைய சபையில ஜெயம் கொண்டு எழும்புகிற ஒரு தூண் எது வரைக்கும் நிலைச்சு நிற்கணும்? அல்லேலூயா. ஒரு தோல்வி அடைந்தவள் அவள், அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு தூணே இன்னைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கும் அந்த தேசத்தில் இருக்கு என்றால் நீங்களும் நானும் ஜெயம் பெற்றவர்கள். ஆண்டுடைய வார்த்தையை மீறி தோல்வி அடைந்தவர்கள் அல்ல, ஜெயம் பெற்றவர்கள் என்றால் நம்முடைய தூணு ஆண்டுடைய வருகை வரைக்கும் நிற்கணும். அல்லேலூயா. தூண் என்றால் நம்முடைய சாட்சியின் வாழ்க்கை. அல்லேலூயா. ஓகேவா? இந்த சாட்சியின் வாழ்க்கை, இந்த ஜெயம் எடுத்த வாழ்க்கை இருக்குல்ல, அவருடைய வருகை வரைக்கும் காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. हमारा गवाही की जीवन है,
हमारा गवाही को परमेश्वर की आगमन तक हमको संभालना है. हालेलुया. वही கம்பா है. हालेलुया. அப்போ ஜெயம் கொள்ளுகிறது பார்க்கிறோம். அடுத்து பாருங்க 1 தெசலோனிக்கேயர் 5:14 சொல்கிறது. ஃபர்ஸ்ட் தெசலோனிக்கேயர் சாப்டர் 5 வெர்ஸ் 14ல நீங்க பார்க்கும்போது, மேலும் சகோதரரே உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவினரை தாங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். அதான் அந்த கை கொடுக்கறத பத்தி சொல்றோம்ல. அப்ப என்ன பண்ணு, ஒழுங்கில்லாதவர்கள் அப்படியே விட்டுறக்கூடாது, தேற்றுங்க. நீங்க அவங்கள போய் பேசுங்க, அவங்களோட புத்தி சொல்லுங்க. திடனற்று போய் இருக்கிறாங்க, அவங்கள தேற்றுங்க. பலவீனமா இருக்கிறாங்க, அவங்களை பலப்படுத்துங்க. எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தம் உள்ளவர்களா இருங்க. जो बिगड़ गए हैं उसका ऐसा छोड़ना नहीं है, हम उसको ठीक करना है. हालेलुया. जो बलहीनता हमें हम उसको बल देना है, ताकत देना है. हमारा जीवन के द्वारा, हमारा बातों के द्वारा उसको तसल्ली करना है. हालेलुया. அப்போ நம்முடைய வார்த்தை நிமித்தமாக, நம்முடைய செயல்கள் நிமித்தமாக பலனற்றவர்களை பலப்படுத்த வேண்டும், திடனற்றவர்களை திடனப்படுத்த வேண்டும், ஒழுங்கில்லாதவர்களை புத்தி சொல்லி திருத்த வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் சபையில தூணாய் இருக்கிறது அனுபவம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தின் 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. கலேசியன் சாப்டர் 6 verse 2ல நம்ம இங்க பார்க்கிறோம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஹல்லேலூயா. அப்போ தூண் என்பது என்ன தெரியுமா? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. ஹல்லேலூயா. அப்ப தூண் எப்போதுமே பாரத்தை சுமக்கக்கூடியது, அப்படிதானே? ஒருவருடைய சந்தோஷத்தை சுமப்பது பெரிய காரியம் அல்ல. ஈஸியா சந்தோஷத்தை சுமந்துடலாம், மற்றவனுடைய சந்தோஷத்தை ரொம்ப அழகா சுமந்து. ஆனா ஒருவனுடைய பாரத்தை, ஒருவனுடைய துக்கத்தை, ஒருவனுடைய வேதனையை சுமப்பது தான் கடினமான காரியம். ஹல்லேலூயா. ஆனா யார் ஒருவர் தேவனுடைய சபையில தூணாக இருக்கிறார்களோ அவர்கள் ஜனங்களுடைய சந்தோஷத்தை அல்ல, துன்பத்தையும் வேதனையும் தன்னுடைய இருதயத்தில் சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். खंबा का मतलब हम इंसान एक जन का खुशी को हम अचानक उठा सकते हैं, उसके साथ हम मिलकर खुशी कर सकते हैं, खुशी मना सकते हैं, लेकिन उसकी दुख को, उसकी बोझ को, उसका आंसू को हम उठा नहीं सकते हैं. लेकिन परमेश्वर की कलीसिया में खंबा है तो हम लोगों की दुख को उठाना है, लोगों की बोझ को उठाना है. वही हमारा काम. हालेलूया. பாருங்க, நம்ம ஏன் ஆண்டவர் தூணாய் வைத்திருக்கிறார், ஏன் மீட்கப்பட்ட அனுபவத்தில் நம்மை தூணாய் வைத்திருக்கிறார் என்றால், நாம் ஒருவரை ஒருவர் ஃபர்ஸ்ட் வலதுகை கொடுத்து பலப்படுத்தி உற்சாகப்படுத்தணும். ரெண்டாவதாக ஜெயங்கொண்ட அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவங்க தான் சபையில தூணா இருக்கிறார்கள், அவங்க தான் வெள்ளியினால் உண்டாக்கப்பட்ட தூணா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ये 3 चीज हम देखे हैं खंबे के बारे में. पहला, हर एक जन को हाथ पकड़ कर उसको उत्साह देना है, तो घर में साथ है करके. दूसरा, हमारा विजय के जीवन में स्थिर रहना है. तीसरा, हमारा हर एक जन को दुख को, बोझ को हम क्या करना है, लेना है. हालेलुया. उसको भी हमारे जीवन में लेना है. ये जो कलीसिया में है वो खंबा की स्वभाव है. हालेलुया. அப்போ இந்த ரதத்துல ஒரு வெள்ளியினால் செய்யப்பட்ட தூண் இருக்கிறது, அந்த தூண் தான் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம இந்த 3 அனுபவத்துல நம்ம நிலைத்து இருக்கணும். ஒருவரை ஒருவர் ஊக்குவித்து ஜெயம் கொண்ட அனுபவத்தில் நிலைத்திருந்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து நாம் ஒரு வெள்ளியினால் மீட்கப்பட்ட ஒரு தூணை போல கர்த்தருடைய சபையில என்றைக்கும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஓகே, அடுத்த காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது, அதனுடைய தட்டு பொன்னினால் உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. दूसरा इधर देखते हैं, उसकी बेस है वो सोना से बना हुआ है. ஹல்லேலூயா. அப்போ தட்டு என்பது அடிப்பாகம், அடித்தளம். ஓகேவா? இந்த அடிப்பாகம் எப்படி இருக்கிறது என்றால் பொன்னினால் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த அடிப்பாகம் தான் இந்த ரதத்தினுடைய அஸ்திபாரம். ஹல்லேலூயா. இதனுடைய அஸ்திபாரம் அதுதான், பேஸ்மெண்ட். वही हमारा कलिसिया का बेसमेंट भी वही है. हालेलुया. நம்முடைய சபையினுடைய அஸ்திபாரம் தான் இந்த தட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப இந்த அஸ்திபாரத்தை பொன் என்னால் பண்ணுகிறார். இந்த பொன் என்பது என்னன்னா நம்முடைய விசுவாசம். ஹல்லேலூயா. ஒன்று, விசுவாசம் ஸ்திரமாய் இருக்கிற அனுபவம் பொன்னையும், இரண்டாவதாக அது புடமிடப்பட்டு பிரகாசிக்கிற நிலையை பொன்னையும் குறிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பொன்னுக்கு 2 வித அர்த்தங்களை நான் பார்க்க முடியும். ஒரு வசனத்தை வாசித்தா நமக்கு புரியும். इस सोना का हम दो अर्थों को हम देख सकते हैं. एक वचन पढ़ लेंगे. 1 Peter chapter 1:7. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் 1 Peter chapter 1 verse 7ல பாருங்க, அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள்
விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். அல்லேலூயா. அப்போ அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அப்படி உங்களுடைய விசுவாசத்தை அல்லேலூயா அவர் சோதிக்கிறார். அப்படி சோதிக்கப்படும் பொழுது 2 காரியம் நடக்க வேண்டும். இந்த பொண்ணுல அக்கினிக்கு உட்பட பொழுது 2 காரியம் நடக்க வேண்டும். ஒன்று, இந்த பொன் என்பது அந்த அக்கினிக்குள் போகும் பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அது இருக்க வேண்டும், அது அழிஞ்சு போயிடக்கூடாது. அது நிலைச்சிருந்தா தான் அதை மறுபடியும் அழகா உருவாக்க முடியும். 2வதாக, இது புடமிடப்படும் பொழுது இது பிரகாசத்தை பெற வேண்டும். इधर 2 चीज को हम देखते हैं, जो सोना को अग्नि के अंदर डालते हैं, आग के अंदर डालते हैं, तब 2 चीज होना है. उस सोना ने पहला स्थिर रहना है, वो नाश नहीं होना है. दूसरा, ये सोना ने अपनी प्रकाश को पाना है. அல்லேலூயா. அப்போ ஒன்று, இந்த விசுவாசம் என்கிற இந்த பொன்னை ஆண்டவர் சோதிப்பார். ஓகே, அப்படி சோதிக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில 2 காரியம் நடக்க வேண்டும். ஒன்று, விசுவாசம் சோதனையின் நடுவில் கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. சோதனை நடுவில் கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கணும். 2வதாக, சோதிக்க சோதிக்க நம்முடைய விசுவாசம் இன்னும் பிரகாசமாகிக் கொண்டே இருக்கணும். हालेलुया. இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கணும். जो परमेश्वर ने अपने एक दुख को हमारे जीवन भेजते हैं, हाँ, प्रॉब्लम्स के भेजता है, तब हम क्या करना है, अपने विश्वास में स्थिर रहना है और उस विश्वास में और भी बढ़ना है. हालेलुया. யோபனுடைய வாழ்க்கையை பாருங்க. சோதிக்க சோதிக்க அவன் அதிகமாக தான் விசுவாசம் வைத்துக் கொண்டே இருக்கிறான். குறைஞ்சதான் விசுவாசம், குறையலை. अय्यूब के जीवन में देखते हैं, परमेश्वर ने उसको प्रॉब्लम्स के भेज रहा, लेकिन उसके जीवन में तो विश्वास बढ़ते रहता, कम नहीं हुआ. हालेलुया. अपने जीवन में भी ऐसा प्रॉब्लम्स आया, तो परिस्थिति आए, तो हम क्या करना है, विश्वास में बढ़ते रहना. हालेलुया. वही सोना का அனுபவம். ஹல்லேலூயா. ஸோ ஒரு பொண்ணுடைய அனுபவம் என்ன, அது அக்னியில் போட்டாலும் அழியாதுங்க. ஹல்லேலூயா. அது இன்னும் பிரகாசம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்முடைய விசுவாச ஜீவமாக இருக்கிறது. புலம்பல் 4ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. புலம்பல் லேமெண்டேஷன் சாப்டர் 4 verse 2ல பார்க்கும் பொழுது, ஐயோ, தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்கள். ஆண்டவர் சியோன் குமார்த்திகளை எப்படி வைத்திருக்கிறார் தெரியுமா? தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்றவர்களாய் வைத்திருக்கிறார். हालेलुया. जो सियोन के पुत्र है, पुत्री है, परमेश्वर उसको एक जो सोना के समान परमेश्वर ने रखा है. हालेलुया. அப்போ நம்ம ஆண்டவர் எப்படி வைத்திருக்காரா, ஒரு தங்கத்திற்கு ஒப்பா வைத்திருக்கிறார். ஆனா நம்ம தான் எப்படி ஆயிடும், மண்பாண்டத்தை மாதிரி சில நேரம் மாறிடுறோம். ஹல்லேலூயா. அப்படிதானே? அந்த மாதிரி மாறிடுறோம். கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் உடஞ்சிடுறது. ஏங்க, நம்ம பிரச்சனையில தான் இன்னும் உருவாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அங்கத்தான் நம்முடைய உருவாகுதலே நடக்குது. இதுதான் தங்கத்துக்கு ஒப்பான சீயோன் குமாரர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர்கள் என்னது, ஒரு சாதாரண குயவனோட கைவேலையை போல, மனுஷன் பண்ண ஒரு பாத்திரத்தை போல உடஞ்சி போயிருந்தான். परमेश्वर हमको एक सोना से बना हुआ एक अच्छे बर्तन के समान रखा है, लेकिन हम कैसे जीते हैं, एक मिट्टी के समान. हालेलुया. एक मटका के समान रहता है. थोड़ा प्रॉब्लम है, टूट जाते हैं हम. नहीं, हम विश्वास में और भी बढ़ना है. हालेलुया. நம்முடைய விசுவாசத்தில் இன்னும் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். என்னாகும் 23:22 இப்படியாய் சொல்லுகிறது. நம்பர்ஸ் 23:22 இப்படியாய் சொல்லுகிறது. அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்திற்கொத்த பெலன் அவர்களுக்கு இருந்தது, அவங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும் பொழுது அவளுக்கு எப்படிப்பட்ட பலனை ஆண்டவர் கொடுத்தாராம்? காண்டாமிருகத்திற்கொத்த பலன் உண்டு அவங்களுக்கு. ஹல்லேலூயா. எகிப்தில் என்ன பண்ணாங்க அவங்க? எகிப்தில் 430 வருஷம் அவர்கள் வேதனைப்பட்டார்கள். ஹல்லேலூயா. 430 வருஷம் அடிமைத்தனம் அவர்களுக்கு. அந்த வேதனை நடுவில், அந்த சோதனை நடுவில், அந்த அடிமைத்தனத்தின் நடுவில் கர்த்தர் அவர்களுக்கு காண்டாமிருகத்திற்கொத்த பலனை உண்டு பண்ணினாராம். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய பலன் குறுகவில்லை, பலன் குன்றி போகவில்லை. அதனால தான் 40 வருஷம் நடக்க முடிஞ்சு. ஹல்லேலூயா. அதனால தான் நடக்க முடிஞ்சது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா அந்த சோதனையில ஆண்டவர் அவர்களுக்குள்ளாக பலனை உருவாக்கி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அதான் விசுவாசத்துல பலப்படுதல். இன்னைக்கு நம்ம விசுவாசத்துல பலப்படணும். मिस्र देश में इजराइल लोग 400 साल था, 430 साल था, 430 साल गुलामीपन में है,
लेकिन उसको परमेश्वर ताकत दिया है. हालेलुया. ताकत से उसको बाहर लाया है. இன்னைக்கு நம்மளையும் இந்த எகிப்து என்கிற அந்த உலக வாழ்க்கையிலேருந்து கானானு கொண்டு போகும்பொழுது எப்படி கொண்டு போவார் தெரியுமா? காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனோடு தான் கொண்டு போவார். ஹல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசத்தை நீ பெற்றுக்கொள்ளணும். என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பலன் எனக்கு தாங்கப்பா. சங்கீதம் 18:32 சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார். சாம்ஸ் 18:32 பார்க்கிறோம், என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவைப்படுத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. என்னை பலத்தால் இடை கட்டுவார். इधर भजन संगीता में लिखा है कि वो परमेश्वर ने मुझे बल से बनाएगा. हालेलुया. बल से बनाएगा, मेरा मार को ठीक करेगा वो. हालेलुया. அப்ப இன்னைக்கு நம்மளை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதான் பவுல் வந்து ஒரு நாள் வந்து அழுது ஜெபிக்கிறார். 2 கொரிந்தியர் 12:9 2 கொரிந்தியர் chapter 12 verse 9 இங்க பார்க்கும்போது பவுல் அழுறார், அப்பா என் பலவீனமா இருக்கேன். ஹல்லேலூயா. எனக்கு பலவீனமா இருக்கு. ஆண்டு சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இந்த வார்த்தையை பெற்று அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் வல்லமை என்னிலே தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். हालेलुया. पौलुस ने ऐसा लिखा कि एक दिन में प्रार्थना किया, परमेश्वर मुझे बहुत बलहीनता हो गया, मैं बहुत ऐसा दुख हो गया, मुझे बल दो परमेश्वर, मेरा अनुग्रह काफ़ी है तेरे लिए, मेरा अनुग्रह काफ़ी है. उसके बाद पौल बता रहा है, मेरे जीवन में जो सामर्थ्य आया है इसलिए मैं खुश मनाता हूँ, मेरे जीवन में कुतुक भी आओ. हालेलुया. நான் பலவீனத்தை குறித்து நான் இப்போ சந்தோஷமா இருக்க போகிறேன். जो बलहीनता मेरे जीवन में आए उसके बारे में खुशी मनाऊंगा, क्योंकि उस समय में परमेश्वर की बल मेरे अंदर आया है. हालेलुया. அப்போ பலவீனத்தில் சந்தோஷப்படணுமா? ஹல்லேலூயா. ஏன் சந்தோஷப்படணும்? அப்பந்தான் தேவனுடைய பலன் எனக்குள் வரும், அவருடைய வல்லமை எனக்குள் வரும். ஹல்லேலூயா. இல்லைன்னா என் வல்லமையிலே ஓடிக்கிட்டு இருப்பேன், என் பலத்திலே ஓடிக்கிட்டு இருப்பேன். அப்படிதானே? சில நேரத்தில் நம்ம சரீரத்தில் வருகிற பலவீனங்கள் கூட தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு. ஹல்லேலூயா. விசுவாசிங்க, கடந்த மாதத்தில் நடந்த காரியம் கூட தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். அப்படிதான் என்னுடைய பலவீனங்கள் கூட என் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்காய் வந்ததுனால அதில் சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. துக்கப்படக்கூடாது, அழக்கூடாது, கலங்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த பலவீனத்திலும் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்ய முடியும், இந்த பலவீனத்திலையும் என் இயேசுவுக்காய் விசுவாசத்தில் நிற்க முடியும், இந்த பாடுகளிலும் என் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட என் இயேசுவுக்காக உயிர் கொடுக்கிற வரைக்கும் நான் நிற்பேன் என்று நிற்க முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த பலவீனத்தில் वल्लमे கொடுக்கிறது அவர். हालेलुया. जो बलहीनता अपने जीवन में आती है, जो तकलीफ अपने जीवन में आती है, हम उसके बारे में खुशी मनाना है, क्योंकि परमेश्वर की सामर्थ्य हमारे जीवन में प्रकट होगा. हालेलुया. परमेश्वर सामर्थ्य हमारे जीवन में प्रकट होगा. பிலிப்பியர் 4:13 அதே பவுல் தான் சொல்கிறாரு. பிலிப்பியன்ஸ் chapter 4:13 அங்க பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. எந்த பவுல் வந்து பலவீனம்னு சொல்லி அழுதாரோ ஜெபித்தாரோ அதே பவுல் தான் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால நான் எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருப்பேன். हालेलुया. जो पौलुस ने अपने बलहीनता के बारे में प्रार्थना किया, दुख उठाया, उस पौलुस ने अभी बोल रहा है, मुझे बल देने वाला उस परमेश्वर की मसीह के द्वारा मैं विजय पाऊंगा. हालेलुया. ये அவர் எனக்கு பலப்படுத்துறார். कल के दिन में आपको विजय मिलेगा, क्योंकि परमेश्वर की बल अपने अंदर है. हालेलुया. सो நாளைக்கு நீங்க போங்க, தைரியமா உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். हालेलुया. எந்த ட்ரைனிங்க நான் ஆண்டர் ஜெயம் பல கொடுப்பார். हालेलुया. அவங்க நாளைக்கு போலீஸ் ட்ரெயினுக்கு வந்து போறாங்க. हालेलुया. கர்த்தர் அங்க அவங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். कल के दिन में आपकी उधर परमेश्वर की बल प्रकट होगा. हालेलुया. आज विश्वास करो अपन. हालेलुया. அப்ப நம்ம இன்னைக்கு விசுவாசிப்போம். ஏன்னா அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்காங்கல்ல, கர்த்தர் நிச்சயமாக அந்த இடத்துல அவரை பலப்படுத்துவார். हालेलुया. அப்போ இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் வந்து வெள்ளியினால தூண்களை உருவாக்கி இருக்கிறார், பொன்னினால அடித்தளத்தை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சபையின் அஸ்திபாரம் என்பது விசுவாசம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையின் அஸ்திபாரம் விசுவாசம் தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் அஸ்திபாரமே விசுவாசம் தான், வேற எதுவுமே இல்லைங்க. இயேசுவை நீங்களும் நானும் கண்ணார பார்த்தோமா? சொல்லுங்க. आप यीशु मसीह को देखा? यीशु मसीह को हम देखे अपने आँख के सामने? नहीं है, लेकिन हमारे अंदर विश्वास है. हालेलुया. हमारे अंदर विश्वास है. ये विश्वास है अपने जीवन की बेस है. हालेलुया. இந்த விசுவாசம் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடித்தளம்.
இந்த விசுவாசத்தை கொண்டு நம்ம ஜெயம் எடுக்க ஒரு நாள் நிச்சயமாக இயேசுவை பார்ப்போம். हालेलुया। हम ये विश्वास के साथ आज हम जीवन जिएंगे, आज विश्वास के साथ हम तकलीफ उठाएंगे, लेकिन हम विश्वास के साथ स्थिर रहेंगे। अपने जीवन स्थिर रह के एक दिन आएगा यीशु को मैं आमने सामने देखूंगा। हालेलुया। புரியுதா? நான் என் தேவனை முகமுகமாக ஒரு நாள் பார்ப்பேன். வசனம் அழகாய் சொல்லுகிறது, இன்னைக்கு எப்படி இருக்கணும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு எப்படி இருக்க போகிறதுன்னு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், என் இயேசுவை நான் முகமுகமாய் பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கைங்க. ஸோ இந்த வாழ்க்கை தான் இந்த சபையில் உங்களுக்கு கிடைக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த ரதம் என்கிற சபையில் ஆண்டவர் வைத்து நம்ம ஏன் மேன்மைப்படுத்தி இங்கே வைத்திருக்கிறார் என்றால், நாம் முதலாவதாக ஒரு தூண்களைப் போல சபையில் இருக்கும்படியாக, ரெண்டாவதாக நம்மளுடைய அடித்தளம் விசுவாசத்தில் இன்னும் அதிகமாய் கட்டப்பட்டு கொண்டு இருக்கும்படியாக நம்ம வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சபையை விட்டு ஏன் போகக்கூடாது? சபைக்கு ஏன் ஒழுங்காக வரணும்? ஏன் சபை குடி வருதலை விட்டுக்கூடாது? ஏன் அப்படின்னா, உங்கள் விசுவாசத்தை இன்னும் வளர்ப்பதற்கு, உங்கள் விசுவாசம் இன்னும் பிரகாசம் அடைவதற்கு, அந்த பொண்ணு இன்னும் பிரகாசம் அடையணும்னா தான் சபனுடைய ஐக்கியம் தேவை. हालेलुया। क्यों हम कलीसिया की एक मिलने में रहना है, कलीसिया की सहभागिता में हम क्यों रहना है? क्योंकि इस कलीसिया में ही आपकी विश्वास की बढ़ोतरी होती है, इस कलीसिया में ही आपकी विश्वास की प्रकाशित होती है। हालेलुया। அதனால தான் வேதமே சொல்லுகிறது, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள், நாலு ரொம்ப நெருங்கிட்டு. ஹல்லேலூயா. நாலு ரொம்ப நெருங்கிட்டினா நீங்களும் நானும் பிரகாசமாக்கப்பட வேண்டிய நாள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. மகிமை அடைய வேண்டிய நாள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. அதனால் நீங்கள் சபை கூடி வருதலை விட்டு விடாமல் உங்கள் விசுவாசத்தில் இன்னும் வளர்ந்து கொண்டே இருங்க. हालेलुया। जो दिन निकट हो गया है, कौन सा दिन? हम प्रकाशित पाने वाला है, एक महिमा के पाने वाला है, उस दिन निकट हो गया है। इसलिए हम क्या करना है? कलीसिया की संगति में हम रहना है। हालेलुया। आप जा भी रहो लेकिन अच्छे कलीसिया की संगति में रहो। हालेलुया। நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையின் சத்தியத்தை போதிக்கிற சபையோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இணைந்திருக்க வேண்டும். அதுதான் உங்கள் வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்துருக்கிறோம்? ஒரு மகிமையின் ரதத்தை பார்த்துருக்கிறோம். அது லீபனோன் என்கிற அந்த மரத்தினால் செய்யப்பட்டது. அது வெள்ளி தூண்களாக இருக்கிறது. அதனுடைய தட்டு பொன்னாக இருக்கிறது என்று சொல்லி ஓகே நம்ம பார்த்துருக்குறோம். கடைசியாக ஒன்றா சொல்லி முடிக்கிறேன். இப்போ 5 மினிட்ஸில் நான் முடிச்சிருந்தேன். ஓகே, முன்னதை பாட்டு 3வது 10ஆம் வசனம், அதே அந்த வசனத்தை ஒரு பாகத்தை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? ஆசனத்தை இரத்தாம்பரத்தினாலும் பண்ணுவித்தார். हालेलुया। जो उधर की चेयर है बेटा है, उसको एक पर्पल से बनाया गया. ரத்தாம்பரம் என்பது பர்பிள் இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு. हालेलुया। ரத்தாம்பரத்தினால செய்திருக்கிறார். हिंदी में क्या लिखा पता नहीं मुझे, मैं देखा नहीं बाइबल. ओके, हाँ ठीक है. இங்கே பாருங்க, இந்த ரத்தாம்பரம் என்பது என்ன அப்படின்னா, ஒரு அரசனுடைய அல்லது ஒரு ராஜாவினுடைய அதிகாரத்திற்கு ஒப்பனையானது தான் இந்த ரத்தாம்பரம். जो इधर पर्पल करके लिखा है, ये एक राजा की अधिकार की समान है. हालेलुया। அப்போ மூன்றாவதாக இந்த ரதத்தில் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார் என்றால், ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். हालेलुया। எந்த அதிகாரம்? ராஜாவினுடைய அதிகாரத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு ராஜா யார்? இயேசு கிறிஸ்து. हालेलुया। அவர் ராஜாதி ராஜா வீட்சி இருக்கிறார். அவருடைய அதிகாரம் இந்த சபையில் இருக்கிறது. हालेलुया। அவருடைய அதிகாரம் சபையில் இருக்கிறது. जो कलीसिया है, इस कलीसिया में परमेश्वर एक राजा है, यीशु राजादी राजा है, उसके अधिकार ये कलीसिया में है. हालेलुया। इसलिए परमेश्वर कलीसिया में हमको रखा है. அப்போ சபையில் ராஜாவுடைய அதிகாரம் இங்கு இருக்கிறது. எஸ்தர் 8ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை பார்க்கும்பொழுது, எஸ்தர் 8:15 பார்க்கும்பொழுது, அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்தில் இருந்து புறப்பட்டான். ஹல்லேலூயா. மொர்தெகாய் இவ்வளவு நேரம் எதை உடுத்தியிருந்தாரு? ரெட்டு உடுத்தியிருந்தார். ஹல்லேலூயா. சாம்பல்ல உட்கார்ந்து கொண்டிருந்தார்.
ஆனா இப்ப இந்த மொர்தெகாய் ராஜாவிடம் போயிட்டு திரும்பி வரும் பொழுது எப்படி வருகிறார் தெரியுமா? ராஜ வஸ்திரம், பொன்முடி, அல்லேலூயா, அவர் ஒரு நல்ல ஒரு கிரீடத்தை வச்சு பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பத்து மகிழ்ந்தது. அல்லேலூயா. ஸோ இங்கே ஒரு மிகப்பெரிய ஆவிக்கிற ரகசியம் இருக்கிறது. ஆனால் எவ்வளோ விளக்க முடியும் தெரியல, நான் கொஞ்சம் விளக்குறேன், ஓகேவா? மொர்தெகாயை பாருங்க, ரெட்டுடுத்தவனாய் இருக்கிற அந்த மொர்தெகாய் ராஜாவுடைய அரண்மனைக்குள் போகிறான். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை துக்கத்தோடு வேதனையோடு இருந்து கொண்டு இருக்கிற நாம அரண்மனையாகிய சபைக்குள் வரும்பொழுது இங்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் என்றால் நமக்கு ராஜ வஸ்திரத்தை கொடுக்கிறார், கிரீடத்தை கொடுக்கிறார், பட்டும் இரத்தாம்பரம் என்கிற அந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. जो मुर्देगाय ने एक 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 सनल सनल कहने चला हिंदी ले मर्द बच्चे एक अच्छा दुख के साथ एक उपवास की एक ड्रेस पहन के बैठा है. वो एक महल के राजा के महल के अंदर गया. बाहर आते वक्त एक राजा की वस्त्र उसको दिया है और राजा की मुकुट उसको दिया है. वैसे आने के बाद सुसान शहर खुशी मनाया है. हालेलुया. என்ன தெரியுமா, நீங்களும் நானும் சபைக்கு வரும்பொழுது எப்படி வர்றாங்கிறது பிரச்சனை கிடையாது. சபைக்கு வரும்பொழுது நீங்கள் ரட்டுவோடு வரலாம், சபைக்கு வரும்பொழுது துக்கத்தோடு வேதனையோடு வரலாம். ஆனால் சபையிலிருந்து வெளியே போகும் பொழுது நீங்கள் ரட்டுடுத்தினவர்களாய் போகக்கூடாது, ராஜ வஸ்திரம் தரித்திரவர்களாய் போக வேண்டும். வெளியே போகும் பொழுது நீங்கள் ஒரு தலையை பீத்து கொண்டு இருக்கிறவர்களை போல, முடியை பீத்தவர்களை போல போகக்கூடாது, உங்கள் சிரசில் கிரீடம் இருக்கிறவர்களாய் போக வேண்டும். நீங்கள் உங்கள் சரீரத்தில் பட்டும் அந்த இரத்தாம்பரம் நிறைந்த அந்த ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு சபையை விட்டு வெளியே போகும் பொழுது சூசான் நகரமாகிய இந்த உலகத்தில் அப்பந்தான் மகிழ்ச்சி வரும். அல்லேலூயா. அப்பந்தான் என்ன வரும்? ஆர்ப்பரிப்பு வரும். அது வரைக்கும் மக்களுக்கு என்ன துக்கம் தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்போ எந்த ஒரு மொர்தெகாய் அரண்மனைக்குள்ளிருந்து வெளியே போகும் பொழுது ராஜவஸ்திரம் தரித்தவனாய் வெளியே போகிறானோ அவனை கொண்டுதான் அந்த தேசத்துல மகிழ்ச்சி வந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி வெளியே போக போறோம்? அல்லேலூயா. சபைக்கு வந்துட்டு இயேசுனுடைய வஸ்திரத்தை தரிக்கணும், இயேசுனுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளணும், இயேசுனுடைய அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு நாம் வெளியே போகும் பொழுது இந்த உலகத்தாருக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறவர்களாய், சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாய், ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை கொடுக்கிறவர்களாய், ஒரு மீட்பை கொடுக்கிறவர்களாய் நாம் போக முடியும். அல்லேலூயா. நாமளே துக்கத்தோடு வந்துட்டு துக்கத்தோடே போனோம் அப்படின்னா ஒரு ஆத்துமாவை கூட சந்தோஷத்துக்க முடியாது. அல்லேலூயா. ஒருத்தரை கூட நீங்கள் மீட்க முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த மொர்தெகாய் வந்த நின்மா வெளியே போயிருந்தால் சூசான் நகரத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் துக்கம் தான் அன்னைக்கு இருந்திருக்கும், அழுக தான் அன்னைக்கு இருந்திருக்கும். ஆனால் அந்த ஜனங்கள் அழுது கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னா நீங்களும் நானும் மொர்தெகாயை போல வெளியே போகணும். ஹல்லேலூயா. இதுதான் தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சபைக்கு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. சபைக்கு கொண்டு வர நோக்கமே அதுதாங்க. ஸோ இன்றைக்கி நீங்களும் நானும் சபைக்கு வந்திருக்கிறோம், தேவனுடைய சபைக்கு வந்திருக்கிறோன்னா இங்கிருந்து போகும்பொழுது என் ஏசப்பாவுடைய வஸ்திரத்தை தரித்துட்டு போங்க. அவருடைய சுபாவத்தை, அவருடைய ஆசையை, அவருடைய விருப்பத்தை, அவருடைய அதிகாரத்தை தரித்தவர்களாய் வெளியே போகும் பொழுது எந்த ஆத்மா துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறதோ அவர்களிடம் போய் நீங்கள் சொல்லும் பொழுது அந்த ஆத்மாவுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. அந்த ஆத்மாவுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஏன்னா சபையில் ஆண்டவர் இரத்தாம்பரத்தை வைத்திருக்கிறார். இந்த சபையில் நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு ஆசனம் இருக்கிறது, நீங்கள் இருக்கிற இடம், இதெல்லாம் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற இடங்கள். हालेलुया. அதை நல்லா புரியுது. किस कलीसिया में आप आते हैं, किस जगह पे आप बैठते हैं, उस स्थान आपको अधिकार देने वाला स्थान है, आपको महिमा देने वाला स्थान है. उधर यीशु मसीह की वस्त्र पहना हुआ स्थान है. इस स्थान से आप बाहर जाएगा तो उस लोग को, जो लोग दुख में है, जो लोग आंसू में है, जो लोग पाप में है, श्राप में, उन लोग के जीवन में खुशी आने के लिए आप इस अधिकार के साथ कलीसिया से बाहर जाना है. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் இதுக்கு மேலே இந்த நேரம் இல்லை, அடுத்த வாரத்தில் இன்னும் விளக்கமாக பார்க்குறேன். ஹல்லேலூயா. நான் 11 வரைக்கும் முடிச்சிடலாம்னு நினச்சேன், நான் முடியலை. ஓகே, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போ சபைக்கு வந்துட்டு வெளியே நம்ம முதலாவது எப்படி இருக்குன்னா இது ஒரு மகிமை நிறைந்த இடம் என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இங்கு யார் இருக்கிறா? மீட்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். மனுஷ சாயலிருந்தும் தெய்வீக சுபாவத்தையும் உன்னத சுபாவத்தையும் உடையவர்கள் இருக்கிறார்கள். இந்த சபையில் கர்த்தர் நம்மை
தூண்களைப் போல வைத்திருக்கிறார். அது மீட்கப்பட்ட வெள்ளியை போன்ற தூண்கள். நீங்களும் நானும் மீட்கப்பட்ட அனுபவத்தில் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். இந்த சபையில் நம்மை ஒரு அடித்தளத்தை போல, ஒரு அஸ்திபாரத்தை போல விசுவாசத்தில் நிறைந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த சபையில் நம்முடைய இருக்கைகள் இரத்தாம்பரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதிகாரமுடையதாக இருக்கிறது. இயேசுவின் வஸ்திரம் தரித்த, இயேசுனுடைய அதிகாரத்தை பெற்றவர்களாய் நாம் இங்கிருந்து வெளியே போகும் பொழுது நிச்சயமாக நமக்குள் வந்திருக்கிற இந்த சந்தோஷம், நமக்குள் இருக்கிற இந்த மகிழ்ச்சி எல்லா ஜனங்களுக்கும் உண்டாகும். ஹல்லேलुया। जो कलीसिया में आप खंबा के समान उद्धार पाए हैं, ये स्थान में रहना है और एक सोने के समान विश्वास में स्थिर रहना है और एक पर्पल ड्रेस में वैसा जैसा परमेश्वर के अधिकार पाया है, इस अधिकार के साथ आप बाहर जाएंगे। जरूर आपके जीवन की कैसा दुख अड़ गया, वैसे लोगों की दुख को, आपके परिवार की दुख को भी आप हटा सकता है। ஹல்லேலூயா। அப்படிப்பட்ட இரத்தாம்பர் உடுத்தின அதிகாரத்தோடு நாம் செல்லுவோம். கர்த்தர் அதே மகிமையோடு நம்மை வழி நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.